ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா மீனாட்சி கிட்ட தீபாவை எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தீபாவை நம்ம எப்படின்னா கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு கீதாவை அட்மிட் பண்ணியிருக்கா. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா கையில் கத்தியோட ஐஸ்வர்யா போயிட்டுருப்பாங்க. இங்கே இன்ஸ்பெக்டர் வந்து கீதாவை தேடி அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்களான்ற மாதிரி செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே கீதா பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிருவாங்க. இங்கே எவனோ வந்து நம்ம புருஷன் வேற சொல்லிட்டு இருக்கான், நம்ம இங்கே இருக்கவே கூடாது, முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரூம்ல இருந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் ஃபோன் பேசிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து இன்ஸ்பெக்டர், என்ன இது இன்ஸ்பெக்டர் நம்மளை தேடி இங்கே வரைக்கும் வந்துட்டாங்க, இங்கேருந்து நம்ம எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும், என்ன பண்ணலாம், அவங்க கையில் மட்டும் மாட்டினா அவ்வளோதான், திரும்பவும் நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளால் எஸ்கேப் ஆகவே முடியாது அப்படி வந்து யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீதா அங்கேருந்து போவாங்க. இங்கே ஐஸ்வர்யா கையில் கத்தியோட ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துடுவாங்க. அவங்க மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க, அவன் வரத்துக்குள்ளே இவ்வளோ கழுத்து அறுத்து போட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்ம தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் மாட்ட மாட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீதா இருக்கிற ரூம்குள்ளே ஐஸ்வர்யாவும் போவாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.